வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி டாபிக் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு செமி சர்க்குலர் ரிங். இது ஒரு செமி சர்க்குலர் ரிங். அதில் யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. சார்ஜ் லைன் சார்ஜ் டென்சிட்டி எவ்வளோ இது? ஏன்னா இது வந்து செமி சர்க்குலர். அதை விரித்தோம்னா அதை ஓப்பன் பண்ணோம்னா லைன் வரும். ஸோ லைன் சார்ஜ் டென்சிட்டி, சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டாக லைன் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா கூலும் பெர் மீட்டர். ஓகே, நம்ம அட் த சென்டர் ஆஃப் த ரிங் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு போயிட்டு பார்க்கணும். த எலக்ட்ரிக் ஃபீல்டு at the center of semi circular ring. O. இந்த இடத்துல நம்ம this is O. இந்த இடத்துல பார்க்கணுன்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு எலிமெண்டல் லென்த் எடுத்துக்குவோம். எலிமெண்டல் லென்த் ஆஃப் எப்படி of making an angle d theta, and இந்த எலிமெண்டல் லென்த்துக்கும் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் உள்ள ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோம். ஸோ அதோட ரேடியஸ், ரிங்கோட ரேடியஸ் வந்து ஆர். ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறோம் தீட்டான்னு பார்க்குற போது இந்த ஒரு எலிமெண்டல் இதில் உள்ள லென்த் எவ்வளோ வரும்? டிஎல். அந்த டிஎல்லில் டிக்யூ சார்ஜ் இருக்கும். ஏன்னா டோட்டல் சார்ஜ் வந்து கியூ. இந்த செமி சர்க்குலர் ரிங்கில் டோட்டல் சார்ஜ் வந்து கியூ. ஸோ இந்த ஸ்மால் போர்ஷன், இந்த போர்ஷன் டிக்யூ சார்ஜ் இருக்கும். தேர்ஃபோர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மேத்தமெட்டிக்ஸில் பார்த்துருப்போம். இது மாதிரி ஒரு ஆர்க் லென்த்னால் இது டிஎல் வருது. ஸோ திஸ் இஸ் ரேடியஸ். இது வந்து ரேடியஸ். ஏன்னா இந்த ரேடியஸ் தான் இங்கே இப்படி வரும். ஸோ திஸ் இஸ் ஆர். இது டி தீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ ஆர் இன்ட்டு டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு டிஎல். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் டிஎல் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டி தீட்டா. திஸ் லென்த் இஸ் ஈக்குவல் டு திஸ் அண்ட் மல்டிப்ளைட் பை திஸ். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, now what is the electric field? See, electric field, this will create an electric field in the direction. எலக்ட்ரிக்கில் டிஇ. ஏன் டிஇனா இந்த ஸ்மால் போர்ஷன் ஆஃப் எலிமெண்ட்லேருந்து டோட்டல் ஸ்மால் போர்ஷனில் உள்ள சார்ஜ் வந்து டிக்யூ. அந்த சார்ஜ் இந்த இடத்துல ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ என்டையர் ரிங் வந்து வில் ப்ரொடியூஸ் ஏ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் இ, நாட் டிஇ. ஸோ இந்த ஸ்மால் போர்ஷன் வில் ப்ரொடியூஸ் ஏ electric field of DE. Okay, what is DE? DE னால என்ன வரும்? DE is equal to 1 by 4 pi epsilon naught into charge divided by distance square. இங்கே பார்க்கலாம் 1 by 4 pi k ன்னு வச்சுக்கோம். K into dq. What is dq? So lambda is equal to, for the small portion, lambda is equal to charge by length, or lambda is equal to, for small portion, dq by dl, or நமக்கு தேவை dq. So dq is equal to lambda into dl. What is dl? dl தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். So dl is equal to, so lambda into r into d theta. So we can write dl is equal to r into d theta, and dq is equal to lambda into dl. Lambda into dl, which is dq is equal to lambda into r into d theta. So இது பார்த்துட்டோம். Then what is DE? DE ஓட வேல்யூ என்ன வரும்? DE is equal to k 1 by k into dq. dq ஓட lambda into dl divided by distance. இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து r, அதோட ஸ்கொயர். 1 by 4 pi epsilon naught 0 into charge enclosed. ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்குது? இது பாசிட்டிவ் சார்ஜ். இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா we always assume a unit positive charge is kept. இங்கே யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் டிக்யூ இருக்குது. ஸோ இது வந்து இதை புஷ் பண்ணும் இந்த பக்கம். இதை புஷ் பண்ணாது. எந்த இடத்துல பார்க்குறோமோ அந்த இடத்துல உள்ள யூனிட் பாசிட்டிவ் டிஸ்சார்ஜ் இது இந்த பக்கம் புஷ் பண்ணால் டிஏ எப்படி வருது. ஸோ டிஏ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ திஸ் இஸ் இந்த போர்ஷன் நம்ம எடுத்துக்கோம், this portion.
திஸ் போர்ஷன் at O இது இப்படி இருக்குது, DE இப்படி இருக்குது. ஸோ வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? இந்த ஆங்கிள் வந்து தீட்டா வரும். ஏன்னா இந்த ஆங்கிள் இது தீட்டானா இதுவும் தீட்டா தான் வரும். ஸோ இது தீட்டா வரும். ஸோ இதை நம்ம இந்த இடத்த நம்ம இப்படி மாற்றிக்கலாம். நம்ம ரெண்டு காம்பனண்ட்டாக டிஇ வந்து நம்ம இன்க்ளைண்டாக இருக்க ரெண்டு காம்பனண்ட்டாக மாற்றிக்கலாம். டிஇ எப்படி வரும்? இப்படி வந்து இப்படி வரும் இந்த டிஇ. ஸோ ஹைபாட்னியூஸ் வந்து டிஇ. ஸோ இந்த போர்ஷன் என்ன வரும்? இந்த போர்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் இன்ட்டு தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது காஸ் தீட்டா. Obviously next portion, that is E in the DE in the negative x portion. Next என்ன வரும்? DE. அடுத்து நெக்ஸ்ட் இது என்ன வரும்? இது வந்து தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்குது. ஸோ ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் தீட்டா. ஸோ அதை நம்ம இந்த போர்ஷனை ஈக்குவலன்ட் வெக்டர் இங்கே எழுதிக்கலாம். திஸ் இஸ் DE சைன் தீட்டா, திஸ் இஸ் DE காஸ் தீட்டா. ஏன்னா இதை தூக்கி நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ இந்த பக்கம் என்ன வருது? திஸ் சைட் இஸ் டிஇ, இந்த டியோட காம்பனண்ட் காஸ் தீட்டா. இந்த பக்கம் வந்து டிஇ சைன் தீட்டா. ஸோ இதுக்கு வருது. சப்போஸ் இன்னொரு சிமெட்ரிக்கல் எலிமெண்ட் இங்கே பார்த்தோம்னா டிஇ காஸ் தீட்டா. சேம் இதேமாரி ஒரு சிமெட்ரிக்கல் எலிமெண்ட் பார்ப்போம் இன்னொரு இடத்துல. ஆஃப் டி தீட்டா, அதுவும் சேம் எக்ஸ் லென்த் இருக்குது, அதுலேயே டிக்யூ சார்ஜஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வரும்? ஸோ திஸ் இஸ் மேக்கிங் an angle theta with respect to radius. ஸோ இப்படி போட்டுக்கிட்டோம்னா திஸ் வில் பி டிஇ வெக்டர். ஏன்னா இதே மாதிரி இதுக்கு இந்த பக்கம் சிமெட்ரிக்கல், ஏன்னா இது சிமெட்ரிக்கல் அபவுட் திஸ் ஆக்சிஸ் சிமெட்ரிக்கல். இந்த இடத்த பார்த்தோம்னா டிஇ எப்படி வரும்? டிஇ வரும். ஸோ இது வந்து முன்னாடி இது வந்து இது தீட்டா வந்தது. ஸோ இதுக்கு இது தீட்டாவாக இருக்கும். தீட்டாவாக இருக்கிற போது இது ரெண்டாக பிரித்தோம்னா திஸ் இஸ் டிஇ காஸ் தீட்டா. ஏன்னா தீட்டா இது 90 டிகிரி. திஸ் இஸ் டிஇ காஸ் தீட்டா அண்ட் திஸ் இஸ் டிஇ இப்படி வந்து டிஇ சைன் தீட்டா. ஸோ இதை நம்ம ஈக்குவலன்ட் வெக்டரை இங்கே வச்சுக்கலாம். ஒன் மோர் ரெண்டு போர்ஷன் இருக்கும் போது இப்படி ஒன்று இருக்குது. ஸோ what is DE? DE is equal to 1/4 pi epsilon naught 0 into DQ. DQ ஓட வேல்யூ வந்து lambda into R into d theta. Lambda into R into you can DQ lambda into DL by R into d theta. So DQ is equal to K into lambda into இது கேன்சல் ஆகிடும். டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் லேம்டா கே இன்ட்டு லேம்டா இன்ட்டு ஆர் இன்ட்டு டி தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ கே லேம்டா டி தீட்டா டிவைடட் பை ஆர். இதுதான் ஸ்மால் ஆர். திஸ் இஸ் கே அண்ட் திஸ் இஸ் ஆர். நல்லா பார்க்கணும். 4 pi epsilon naught 0 k ஆகிடுது. அண்ட் DQ வந்து DQ is equal to lambda into R d theta divided by distance square R square. இது கேன்சல் ஆகிடுது. ஸோ d theta R into lambda into d theta. சேம் திங் இந்த செக்மெண்ட்டுக்கு பார்த்தோம்னா ரெண்டு சிமெட்ரிக்கல் above this axis, above the center. ஓகே, இது சிமெட்ரிக்கல் இருக்கும். இதுக்கு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? ஸோ இந்த போர்ஷன் வந்து இது வந்து ஓ. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வருது? இப்படி வரும்போது இது தீட்டான்னு இருக்கிற போது இந்த ஆங்கிள் இது தீட்டா இருக்கும்போது இதுவும் தீட்டாவாக தான் இருக்கும். ஸோ திஸ் வில் பி ஆல்சோ தீட்டா. இது ரெண்டு காம்பனண்ட்டை பிரித்தோம். இப்படி ஒன்று பிடிச்சோம்னா திஸ் இஸ் டிஇ. ஸோ இது என்ன வரும்? தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது டிஇ காஸ் தீட்டா. இந்த பக்கம் இருக்குது தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்குது ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் தீட்டா. இதை நம்ம ஈக்குவலன்ட் வெக்டரை இப்படி போட்டுக்கலாம், டிஇ சைன் தீட்டான்னு. ஸோ ஒன் மோர் காம்பனண்ட் வில் கெட் ஆட். இதனால் ஒரு காம்பனண்ட் விச் இஸ் டிஇ சைன் தீட்டா. இது இந்த பக்கத்தில் எப்படி? இந்த எலமெண்ட்டுக்கு இந்த பக்கம் போகுது, இந்த எலமெண்ட்டுக்கு இந்த பக்கம் போகுது. ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னா ரெண்டையும் ஒன்றா சேர்த்தோம்னா
டிஇ காஸ் தீட்டா இந்த பக்கம் இருக்குது, இன்னொரு டிஇ காஸ் தீட்டா இந்த பக்கம் இருக்குது. திஸ் இஸ் டிஇ காஸ் தீட்டா, இங்கேயும் டிஇ காஸ் தீட்டா. இங்கே என்ன வருது, 1 2 டிஇ சைன் தீட்டா, ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், டிஇ காம்போசிட், தே கெட் கேன்சல்டு. ஸோ இது இந்த டிஇ சைன் தீட்டா காம்போனண்ட் என்ன வருது, கெட்ஸ் ஆடட் அப். ஸோ இட் மீன்ஸ் இங்கே இதுவும் ஸோ இங்கே ஒன்றுக்கு சிமெட்ரிக்கலாக பார்த்தோம்னா இந்த எக்ஸ் காம்போனண்ட் ஆஃப் டிஇ கேன்சல்ஸ் அண்ட் த ஹொரிசான்டல் காம்போனண்ட் கெட்ஸ் ஆடட் அப். ஸோ due to symmetry, the horizontal component of DE, that is DE cos theta, cancels each other and vertical component add up. Therefore total electric field ஏன்னா இந்த போர்ஷனுக்கு தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்துருக்கோம். ஒன்று இந்த பக்கம் போது இது கேன்சல் பண்ணிக்குது. பட் டோட்டலுக்கு பார்க்க போனோம்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு செமி சர்க்குலர் ரிங் எவ்வளோ வரும்? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு E, which is integration of DE sin theta. ஏன்னா டிஇ சைன் தீட்டா தான் இந்த பக்கம் ஆடப் ஆகுது. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிக்குது, இதுவும் கேன்சல் ஆகுது. டிஇ சைன் தீட்டா எல்லாம் டி சைன் தீட்டா. இதனால் ஒரு காம்பனண்ட் வருது, இதில் ஒரு காம்பனண்ட், இன்னொரு காம்பனண்ட் வரும். எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா சம்மேஷன் பண்ணோம்னா இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இன்டெகிரேட் பண்ணுற போது டிஇ சைன் தீட்டா வருது. ஸோ E is equal to டிஇ சைன் தீட்டா. ஸோ தேர்ஃபோர் E is equal to டியோட வேல்யூ என்ன, டி தான் நமக்கு தெரியும், 1/4 epsilon naught 0 into சார்ஜ். ஏன்னா டிக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டிஇ இஸ் ஈக்குவல் டு 1/4 epsilon naught into charge enclosed, charge producing the electric field into the distance square. ஸோ இதை கேன்னு வச்சுக்கலாம். டிக்யூ என்ன வருது, டிக்யூ இஸ் ஈக்குவல் டு lambda into ஆர் டி தீட்டா. கேக்கு இதை போட்டுக்கிட்டோம், டிக்யூக்கு lambda, திஸ் இஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இதுவே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதுதான் டியோட வேல்யூ. ஸோ we can write d integral of டிக்கு பதில் எவ்வளோ எழுதலாம், k into lambda into d theta divided by k lambda divided by r into d sin theta into sin theta. இது d யோட வேல்யூ into sin theta. ஸோ திஸ் இஸ் நம்ம எது இடத்துல இன்டெகிரேஷன் எங்கேருந்து எங்கே பண்ணுறோம். ஸோ திஸ் பிகம்ஸ் k into lambda into d theta divided by r into integral of sin theta d theta. இந்த sin theta d theta வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ லிமிட் எங்கேருந்து போடுறோம், ஏன்னா நம்ம இங்கேருந்து நம்ம ஃபுல்லாக இப்படி பார்க்குறோம். ஸோ போர்ஷனுக்கு இப்படி பார்க்குறோம். ஃபுல் போர்ஷனுக்கு 0 டிகிரிலேருந்து எவ்வளோ இது π டிகிரி வரைக்கும் இருக்குது. இங்கே 0 டிகிரி, இப்படி வந்ததுன்னா π டிகிரி. ஸோ லிமிட் என்ன, தீட்டாவோட லிமிட் என்ன, 0 to π ஃபார் த என்டையர் ரிங். இப்படி வருது. ஸோ k is equal to k into lambda into integration of sin theta, or integration of sin theta is equal to cos theta. Integration of sin theta is equal to differentiation of sin theta is equal to cos theta. Integration of sin theta is equal to minus. So this will become k into lambda by r into integration of sin theta is equal to
minus cos theta upper limit divided by lower limit. So minus k into lambda by r வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ ஃபஸ்ட்டு லிமிட் அப்பர் லிமிட்டை போடுறோம், இந்த மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம். காஸ் ஆஃப் பை மைனஸ் லோயர் லிமிட் பண்ணோம் காஸ் ஆஃப் 0. காஸ் ஆஃப் பை மைனஸ் காஸ் ஆஃப் 0. ஸோ வாட் இஸ் த வேல்யூ காஸ் ஆஃப் பை? Cos of 180 is equal to minus 1. Cos of 0 is equal to 1. So, இது எப்படி ஆகும்? So, this is equal to minus k lambda by r into cos of pi is minus 1 minus of 1. So, this is equal to the minus 1 minus 2 minus 2 in the minus 2 into k into lambda. ஏன்னா minus 1 minus 1 minus 2 வருது, minus 2 வெளியே கொண்டு வந்து plus 2 ஆகிடும், k lambda by r. So k lambda by r. Now k lambda by r na, so the net electric field நம்ம எங்கே பார்த்தோம், net electric field is equal to இதுதான் net electric field. அதை இன்டெகிரேட் பண்ணி இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். is equal to 2 into k யோட வேல்யூ 2 into k 1 by 4 pi epsilon naught into lambda by r is equal to 1 by 2 pi epsilon naught into lambda by r. This is the answer. So electric field due to the semicircular ring at the center is equal to lambda by 2 pi epsilon naught r. Direction இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் இருக்கிறது கேன்சல் ஆகிடுது, இந்த பக்கம் தான் ஆட் ஆகுது, along downward direction. So electric field is the magnitude with the direction, so it is a vector.